ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேபிள் எடுத்துக்கிறோம். அந்த டேபிளில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி டேட்டா நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ்னு சொல்லி டேட்டாஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் கூட நம்ம டைப் பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் டேட்டாவை வச்சு நம்ம இப்போ VLOOKUP ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் நம்பர் தான் எல்லாத்துக்குமே வந்து ப்ரைமரி ஐடி. ஸோ ப்ரைமரி யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம தனியாக இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன லுக்கப் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ நான் பக்கத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ ரிசல்ட் எனக்கு வேணும். ஸோ ரிசல்ட் நானே எடுத்து வச்சுருக்கிறேன் பக்கத்தில். இப்போ அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக்கப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எப்படி லுக்கப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஹோல் டேட்டாவையும் பாருங்கள். இதில் ரிசல்ட்டுங்கிறது வந்து லாஸ்ட்டாக இருக்குது. அதை மட்டும் லுக்கப் பண்ண போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரிசல்ட்டு கீழே வந்து நான் வந்துட்டு கர்சரை வச்சுட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷனை டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது VLOOKUP ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிடும். அதை கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லுக்கப் வேல்யூ அப்படின்னு கேட்கும். லுக்கப் வேல்யூன்னா அந்த டேபிளுக்கு எல்லாமே ப்ரைமரி ஐடினா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் தான். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பரை நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே பாருங்கள் மாறி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து எடுத்து வச்ச வேல்யூ இங்கே 4, 7, 9, 2 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து லுக்கப் வேல்யூங்கிறது இந்த 4ங்கிற வேல்யூ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ், அதாவது டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவோம். டேபிள் அரேங்கிறது இந்த ஏவில் இருந்துட்டு ட்ராக் பண்ணி இழுத்தோம், லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணி இழுத்துக்கணும். அதை நம்ம டேபிள் அரே அப்படின்னு சொல்லுவோம். கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் காலம் நம்பர். இந்த நமக்கு தேவை நம்ம ரிசல்ட் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்படிங்கிற ஒரு காலமில் இருக்குது. ஸோ நம்ம கமா கொடுத்து 10 கொடுத்துக்கிறோம். 10 கொடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப ஒரு கமா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் வேணுமா இல்லை வந்துட்டு அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு அப்ராக்சிமேட் மேட்ச் அப்படின்னா 1, எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச்னா 0. ஸோ எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் தான் வேணும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 0s 1. எனக்கு வந்து ஃபால்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் தான் எனக்கு வேணும். ஸோ அதை நான் டபுள் டேப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 0 கொடுத்துக்கலாம். 0 கொடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சுன்னா எனக்கு பாருங்கள், இப்போ அந்த ரிசல்ட்டை பாருங்கள். அந்த 4ங்கிற காலமில் இருக்கிற பொண்ணு வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு பாருங்கள். எல்லாமே வந்துடும். இதை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சயின்ஸ் இங்கிலீஷுங்கிற ஒரு கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கிலீஷுக்கு டேட்டா அப்புறம் நமக்கு வேணும். அந்த 4க்கும் 7க்கும் 9க்கும் 2ங்கிற பொண்ணோட டேட்டாஸ் வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ. ஸோ அந்த லுக்கப் வேல்யூ இந்த ரிசல்ட் நம்பர் தான் கிளிக் பண்ணிக்கிறோம். கமா கொடுத்துக்கிறோம். கமா கொடுத்துட்டு காலம் இன்டெக்ஸு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணி ஃபுல்லாக இழுத்துக்கிறோம். கமா கொடுத்துக்கிறோம். இப்போ இன்டெக்ஸ் நம்பர் இங்கிலீஷ் வந்து எத்தனாவது காலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4. ஸோ நம்ம 4 இன்டெக்ஸ் கால் நம்பர் 4 கொடுத்துக்கணும். 4 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ நம்ம 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் தமிழ் அந்த மார்க்கெல்லாம் வந்துடுச்சு. இங்கிலீஷோட மார்க்கெலாம் வந்துச்சு பார்த்தீங்களா. அந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா 54, 9 வந்து 56 எல்லாம் லுக்கப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதான் நம்ம வந்துட்டு VLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.